everyone, so welcome to Vedantu பசங்களா. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 6.3 பத்தி பார்க்க போறோம். ஸோ 6.5 நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். ஏன்லாம் மிஸ் பண்ணீங்களோ மறக்காம அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ 3.6 ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த 3.6ல என்ன மேம் இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் we are doing addition and subtraction. Okay, multiplication division நம்ம போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். addition and subtraction எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துருவோமா? எஸ். ஸோ பிஃபோர் தட் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்குன்னு தனியா 9th and 10th சேனலுக்கு மட்டும் தனியா டவுட் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். இதனால உங்களுக்கு அந்த வீடியோல என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணி, அதாவது இந்த லிங்க்குள்ள போய் கமெண்ட் பண்ணாதான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பயங்கர வேகமா கிடைச்சிடும். ஒரு 1 மினிட்குள்ள அந்த ரிப்ளை உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் யூ ஹேவ் இட். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்பேன், இதோட டாபிக் பத்தி இது எல்லாமே ஒருத்தங்க டீடைல்டா டெக்ஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. சரிடா பசங்களா? இதெல்லாம் தாண்டி நம்மளோட தமிழ்நாட்டுல நீட் அண்ட் ஜெயின்னு சொல்லிட்டு 2 பயங்கரமான எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த பயங்கரமான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கலி 10th நாலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸி அண்ட் வெரி குயிக்லி நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த சென்டர்ஸ் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் வேதாந்தோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் டாப் டீச்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அண்ட் அகாடமிக் மென்டார்ஸ் இருக்காங்க. 24/7 டவுட் செக்ஷனுக்காக உங்களுக்கு லிங்க் இருக்கும். அண்ட் யூ வில் ஹேவ் அ ஹைடெக் கிளிக்கர்ஸ் ஃபார் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் யோர் கிளாஸஸ். சரிங்களா? இதனால நம்மளுக்கு ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ற எல்லா ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுதான் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். ஸோ உங்களுக்கு ரேங்க் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் 90% ஸ்காலர்ஷிப் கூட ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு டெஸ்ட், அது ஃப்ரீ தான். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இயர்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்த வருஷத்தோட ரிசல்ட் வரக்கும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வர என்னென்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு, அதாவது இந்த குவார்டர்லி எக்ஸாமை நம்ம சூப்பரா டூப்பரா பண்ணோம் அப்படின்னா we need some help, right? ஸோ அதை பயங்கர ஃபாஸ்டா பண்ண போறோம். சரிடாப்பா? ஓகே, எக்ஸாம்பிள் 3.17 ஃபைண்ட்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு விஷயம் கிளாரிட்டியா வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன்ற பட்சத்துல இங்க இருக்க டேர்ம்ஸும் சரி, இங்க இருக்க டேர்ம்ஸும் சரி, டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா யூ கேன் ஒர்க் இட் அவுட். டினாமினேட்டர் சேமா இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க எல்சிஎம் எடுக்கணும்னா கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணா போதும். ரைட்டா? இப்போ உனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இங்க டிட்டர்மினனும் இங்க டினாமினேட்டரும் சேமா இருக்கு. அப்போ ஒரே டினாமினேட்டரா எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x minus 28. இப்போ மேலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36. இந்த மைனஸ்ங்கிறது எல்லா டேர்மையும் நீங்கள் மைனஸ் தான் பண்ணும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x அண்ட் மைனஸ் 4. சரிங்களா? அந்த மைனஸ் எல்லாத்துக்குமே மைனஸ் தான். ஓகே? ஸோ ஒன்லி எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் மைனஸ் கிடையாது. இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகி 0ன்னு ஆகும். இந்த 20xக்கும் 12xக்கும் டிஃப்ரென்ஸ் போச்சு அப்படின்னா it is 8x. and 36ல இது போச்சுன்னா 32 whole divided by x square minus 3x minus 22. இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ 8 காமனா எடுத்துக்கலாமா? 8 காமனா எடுத்துட்டீங்கன்னா x plus 4. ரைட்டடா பசங்களா? கீழே இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா what you can do, ஜஸ்ட் என்ன பண்ணா போதும் பசங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ 28 7 4s are 3 வரணும்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ். ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 7 ஒன்று. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்டா பசங்களா? இந்த எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் ஆகி we get only 8 divided by x minus 7. ஃபைனல் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி மேம் சிம்பிளிஃபை பண்றது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு எல்சிஎம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸுக்கு எல்சிஎம் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் 1/6 இருக்கு, 1/4 இருக்கு, நெக்ஸ்ட் 1/8 ஆர் சம்திங் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா, இதை ஃபர்ஸ்ட் கட் ஷார்ட் பண்ணணும். இதை வந்து 2 3s எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? 4 2 2s. அண்ட் இவங்களை எப்படி எழுதுவீங்க?
2 into 4 ரைட்டா? ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபேக்டர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு பாருங்க. 2 எல்லாத்துலேயுமே இருக்கு. அது போக டிஃப்ரெண்ட்டாக யார் யார் இருக்காங்க? இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 4 இருக்கு. 2 எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ ஈவன் தோ இங்கே 3 இருந்தாலும் இங்கே இருக்க 2வும் 4ம் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா 3 4s are 12 தான் மேலே போடுவீங்க சரியா? மைனஸ் இங்கே யாரை போடுவீங்க? இந்த 3யும் 4ம் மிஸ் ஆகுதா? அப்போ 3 4s are இங்கே 12. புரியுதாடாப்பா? நெக்ஸ்ட் என்னது? சாரி, இங்கே 2 4s are 8 தான் வரும், 12 கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே நான் 3யும் 2வும் மிஸ் ஆகுது, 6 வரும். ஸோ ஹோல் டினாமினேட்டர் டிவைட்ல எல்சிஎம் என்ன? ஒரு 2 காமனா இருக்கு, அது போக ஒரு 3 இருக்கு, அது போக ஒரு 2 இருக்கு, அது போக ஒரு 4 இருக்கு. ஸோ திஸ் வில் பி யுவர் எல்சிஎம். இதே ஸ்ட்ராட்டஜியை தான் நீ இங்கேயும் யூஸ் பண்ண போறீங்க ரைட்டா? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ இவங்கள ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணா டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ 6 நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 3 சார் மைனஸ் 5 வரணும்னா மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே 2 எப்படி பண்ணலாம்? 2 1 சார் மைனஸ் 2 மைனஸ். நெக்ஸ்ட் என்னது? 15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 5 3 சார் மைனஸ் மைனஸ். எங்களை எழுதிக்கலாமா? இது எப்படி? 1 by x minus 2 x minus 3 plus 1 by x minus 2 x minus 1. நெக்ஸ்ட் என்னது? 1 by x minus 5 x minus 3. ஓகேவாடா பசங்களா? ரெண்டா கூட பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டா கூட சால்வ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க 2 பேத்துக்கு சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்கு சால்வ் பண்ணிப்போம் சரிங்களா? இப்போ எல்சிஎம் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க? இப்போ இவங்க 2 பேத்துலயுமே இவன் இருக்கான், அது போக யார் யார் இல்லை? இங்க வந்து எக்ஸ் மைனஸ் 1 இல்லை, இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இல்லை, இப்போ எக்ஸ் மைனஸ் 3ஆல மல்டிபிள் பண்ணோம், அவ்வளோதான் சரிங்களா? ஸோ இப்போ மேலே என்ன பண்ணுவீங்க? x minus 1ஆல மல்டிபிள் பண்ணா x minus 1 plus x minus 3 whole divided by டிவைட்ல யார் வரும்? 3 டேர்ம் வரும். ஸோ x minus 2 x minus 3 x minus 1. எல்சிஎம் என்றப்போ எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸும் கலந்தது தான் எல்சிஎம். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸ் வர மாதிரி தான் எழுதும் சரிங்களா? அண்ட் பிளஸ் 1 by x minus 5 into x minus 3. ஸோ இதோட ஆன்சர் என்ன பசங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா x 2x and minus 4 whole divided by x minus 2 into x minus 3 into x minus 1 plus 1 divided by x minus 5 x minus 3. கரெக்டா? இது 2 காமனாக எடுக்கலாமா? 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x minus 2 வருமா? x minus 2 x minus 3 x minus 4 plus 1 divided by x minus 5 x minus 3 right? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ எல்சிஎம் பாருங்க. இப்போ எல்சிஎம் என்ன? 2 டேர்ம்லையுமே x minus 3 x minus 3 காமனாக இருக்கு. ஸோ உங்களோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா x minus 3 ஒரு டைம் வரும், x minus 5 ஒரு டைம் வரும், and x minus 4 ஒரு டைம் வரும் சரிங்களா? So when you do cross multiple 2 into பண்ணணும் ஓகேவா? 2 into x minus 5 plus இங்கே யாரை cross multiple பண்ணணும்? x minus 4 பண்ணணும். So 2x minus 10 plus x minus 4 whole divided by x minus 3 x minus 5 and x minus 4. So which is equal to 3x minus 6. Sorry, 3x minus 14 வரும். Okay, வாடா பசங்களா? Sorry, it is not addition, it is subtraction. இதான பார்த்தோம். Minus, this is minus, this is minus. அப்போ இங்க minus தான் வரும். So minus வரணும், minus போடணும், minus of this na minus x plus 4. அப்போ x minus 6. 2x ல ஒரு x போச்சுனா x,
and 10ல 4 போச்சுன்னா -6. அவ்வளவுதாங்க பசங்களா. simple. This is your answer. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். we should have x minus 9. சாரி, நான் என்ன பண்ணியிருக்கோம்? சாரி பசங்களா, இந்த 1 4ன்னு போட்டுட்டேன். இதுதான் இந்த சேஞ்ச் ஓவர் காரணமா. ஸோ திஸ் இஸ் 1. அப்போ இது 1 தான். ஸோ திஸ் இஸ் 9. இதுவும் 1 தான், நாட் 4. இட் இஸ் 1. 9 4 போட்டது தெரியல. தட் இஸ் 1. ஓகேவாடா பசங்களா? ஸோ இட் இஸ் 9. 1 1 and 1. This is 9 and this is 1. That's it. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா நெக்ஸ்ட்? ஓகே, இது எப்படி பண்றது? ஸோ எக்ஸாம்பிள் சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.6 சிம்பிளிஃபை எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ், இப்போ என்ன தெரியுது? டினாமினேட்டர் சேமாக இருக்கு. ஸோ இப்போ நியூமரேட்டர் பண்ண வேண்டியதான். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ இது வந்து பிளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆகும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் whole divided by x minus 2. என்ன ஆகும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 2x. so 2x divided by x minus 2. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதை பாருங்களேன். x plus 2 divided by x plus 3 plus x minus 1 divided by x minus 2. கிராஸ் மல்டிபிள் பண்ணுமா? ஏன் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்? எல்சிஎம்ன்றதுனால. ஓகே, ஸோ எல்சிஎம்ன்றப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். அப்போ x plus 2 into x minus 2 plus x minus 1 into x plus 3. cross multiple பண்ணி divideல என்ன போடுவீங்க? இந்த ரெண்டு டேர்ம்ஸும் x plus 3 x minus 2. ஓகேவாடா பசங்களா? சரி, உங்களுக்கு இவங்களோட மல்டிப்ளிகேஷனை நான் ஈஸியாக சொல்கிறேன். இவங்களோட மல்டிப்ளிகேஷன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேங்களா? இப்படி ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் 9th ஐடென்டிட்டி படிச்சிருக்கீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு டேர்ம்ல ஒருத்தர் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அந்த ஒருத்தர் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா. எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஃபிஷியன் 1 தான். இங்க எக்ஸோட கோஃபிஷியன் யாரு? இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன். மீதி இருக்காங்களா அவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன். இந்த இடத்துல அவங்களோட ப்ராடக்ட் வரும். புரியுதாடாப்பா? எஸ். ஸோ இது எப்போ போடுறது? ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிளஸ் மைனஸ் மட்டும்தான் டிஃபரன்ஸ்னா அது ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? இதுல எக்ஸும் எக்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் இன்டூ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1ஐயும் 3யும் ஆட் பண்ணணும். சாரி, மைனஸ் 1ஐயும் 3யும் ஆட் பண்ணணும். மைனஸ் 1ஐயும் 3 ஆட் பண்ணா 2 தான் ஆன்சர். ஸோ 2. நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, ஆல் டிவைடட் பை, இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போதைக்கு இப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா எக்ஸும் எக்ஸும்னா 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிளஸ் 2x. ஓகே, ஸோ பார்க்கலாமா பசங்களா? எஸ். ஸோ 2x. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்கே ஒரு -3, இங்கே ஒரு -4 இருக்கு. அப்போ -7 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2. ரைட்டடா பசங்களா? ஸோ 2 7s are 14 and 14 வந்துட்டு எப்படி எழுதினாலும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். உன்னால அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேவாடா பசங்களா? ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் இவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா மாற்றிக்கலாம். But no other factorization. Done now? போட்டுதான். ஓகே, எஸ். இது
Actually, ma'am, இது denominator நம்மளுக்கு பார்க்க ஒரே மாதிரி இல்ல. See, this denominator and denominator is not same, but is actually same. என்ன மேம் உளறீங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு மைனஸ் தான் வித்தியாசம். அதாவது இங்க எக்ஸ் பாசிட்டிவ் இருக்குன்னா இங்க எக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ்ல இருக்குன்னா இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ ஒரே ஒரு மைனஸ் தான் வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு மைனஸ் தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, so this x minus y and plus y cube, கீழே என்ன பண்ணலாம், ஒரு மைனஸை காமனா எடுத்துட்டா என்ன ஆகும், x minus y. சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னா பசங்களா, இந்த மைனஸை இங்க மல்டிபிள் பண்ணிப்பீங்க. ஸோ x cube divided by x minus y, இங்க மேல மைனஸ் ஆயிரும், y cube divided by x minus y. Now it's what happened, ரெண்டு பேத்துக்கும் denominator ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரே மாதிரி ஆயிடுச்சுன்னா x cube minus y cube divided by x minus y. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, a cube minus b cube ஃபார்முலா என்னன்னா x minus y, a minus b, அதுக்கப்புறம் a square b square plus xy whole divided by x minus y. So cancel பண்ணிட்டீங்கன்னா this is the further formula. So which is equal to x square plus y square plus xy. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஃபார்முலா என்னது, a cube minus b cube ஃபார்முலா a minus b a square plus b square plus xy cab. அவ்வளவுதான். ஓகேங்களா? யாடா பசங்களா? நெக்ஸ்ட் simplify this. Denominator same இருக்கு. Denominator same இருக்குன்னா நம்ம யாரை பார்த்தும் வரி பண்ண தேவையில்லை, ரைட்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் 4, இப்போ மேலே இவங்க ரெண்டு பேர்த்த நீங்க மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணலாம். பிகாஸ் ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே வேற வேற டேர்ம்ஸ். ஸோ 2x இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2x ஸ்கொயர், அண்ட் 2x இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா மைனஸ் 4x, and இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா plus x, and this is minus 2. டன்னா? ஓகே, மைனஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து எழுதிக்கோங்க. it is 2x square minus 5x plus 2. சரிடா பசங்களா? so this is 2x square minus 3x minus 2 minus என்ன பண்ணலாம், 2x square minus into minus plus 5x minus 2 whole divided by x minus 4. ஸோ என்ன ஆகும், 2x square கேன்சல் ஆயிரும். 3xல இது போச்சுன்னா ஒரு 2x, ஸோ ஒரு 2x. அப்புறம் என்ன ஆகும், இங்க இருக்கிற minus 2 and இங்க இருக்க minus 2, it is minus 4 whole divided by x minus 4. இப்போ அகைன் என்ன ஆகும் பசங்களா, 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா x minus 2 divided by x minus 4. யாரும் கேன்சல் ஆக மாட்டாங்க, சொல்லி this is the final condition. Okay, when a person 3x 5x, it becomes 2x. Okay, next term பார்க்க ஒரே மாதிரி இல்ல. ஸோ இப்போ ஸ்பிளிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது என்னது, a square b square. எப்படி ஸ்பிளிட் பண்ணுவீங்க, 4x divided by x minus 1 x plus 1, ரைட்டா, மைனஸ் x plus 1 divided by x minus 1. ஸோ எல்சிஎம் என்னடா இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் காமனாக இருக்கிறது ஒன்று, அது போக இது இருக்கு, கரெக்டா? உன்னோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, இதில் ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ இந்த டேர்ம்ல எந்த சேஞ்சும் கிடையாது, இந்த டேர்ம்ல தான் சேஞ்ச் இருக்கு. ஏன்னா எக்ஸ் பிளஸ் 1 இங்கே மிஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் பிளஸ் 1ஆல மல்டிபிள் பண்ணுமா, இப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. சாரி, அகெயின் எக்ஸ் பிளஸ் 1ஆல தான் மல்டிபிள் பண்ணும். எக்ஸ் பிளஸ் 1ஆல தானே மல்டிபிள் பண்ணிட்டு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ என்ன ஆகும், 4x மைனஸ் உங்க ரெண்டு பற்றி எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2 whole divided by x minus 1 x plus 1 minus x square minus 2x plus 4x minus 1 whole divided by x minus 1 x plus 1. சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கடா பசங்க, minus x square plus 2x minus 1 whole divided by x minus 1 x plus 1. சரிங்களா? அதில் மைனஸை காமனாக எடுத்துருங்க. x square minus 2x plus 1 whole divided by
x minus 1 x plus 1. இது நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணாலும் சரி இல்ல இது பார்த்த உடனே ஃபார்முலா ஞாபகம் வந்தாலும் சரி சரிங்களா. இது யாருன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, லாஸ்ட் 1 ஸ்கொயர் இருக்கு, நடுவில் அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் a minus b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. ஸோ என்ன ஆகும், இவனும் இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க, which is equal to minus x minus 1 divided by x plus 1. ஸோ மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா 1 minus x divided by x plus 1. இதுதான் ஃபைனலான ஆன்சர். என்னது 1 minus x divided by x plus 1. Got it பசங்களா? Okay. Subtract 1 plus x. Subtract 1 by x square plus 2 from this one. From அப்படின்னா அதுதான் முன்னாடி வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, புரியுதா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும். அப்போ 2x cube plus x square plus 3 whole divided by x square plus 2 the whole square. அதுல இருந்து நீங்க இவங்களை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 divided by x square plus 2. இப்போ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நல்லா யோசிச்சு சப்ராக்ட் பண்ணணும். இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க அதே மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ எல்சிஎம்ன்றப்போ அந்த ரெண்டு டேர்ம் தான் எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த சேஞ்சும் கிடையாது. எல்சிஎம்னு பார்த்தா மேக்ஸிமம் தானே எல்சிஎம். அப்போ ரெண்டு பேரும் இருக்கிறது தான் வந்து எல்சிஎம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா டினாமினேட்டர் அதே டினாமினேட்டர் தான். அப்போ 2x cube plus x square plus 3 என்ன ஆகும்டா பசங்களா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்குவோம். ஏன்னா இங்க ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, அதனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 கூட மல்டிபிள் பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும், 2x cube plus x square plus 3 minus x square minus 2 whole divided by x square plus 2 the whole square. ஸோ என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆனா எக்ஸ் சரி 2x cube, இங்க x ஸ்கொயரும் இந்த பிளஸ் x ஸ்கொயரும் கேன்சல், இவங்க ரெண்டு பேர் போச்சுன்னா பிளஸ் 1 divided by x square plus 2 the whole square. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, இது வேற எதுக்கும் பண்ண முடியாது, தட்ஸ் இட். இதை லீவ் பண்ணிடுங்க. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். சப்ராக்ட் பண்ணோம்னா இதுதான் ஃபைனலான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். Which rational expression should be extracted? Which rational expression னா அந்த ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. So let it be p of x. யார் அந்த p of x யார் கூட இவங்க கூட இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சப்ராக்டட் ஃப்ரம்னா இதுல இருந்து தான் சப்ராக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். So x square plus 6x plus 8 whole divided by x cube plus 8 minus அந்த p of x. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யாரு கிடைக்கும்னு சொல்றாங்க, 3 divided by x square minus 2x plus 4 கிடைக்கும்னு சொல்றாங்க. சரியா? நம்மளுக்கு தேவை இந்த p of x. நம்மளுக்கு யார் தேவை, இந்த p of x தேவை. ஸோ இங்க இருக்க p of x இந்த சைடு போச்சுன்னா பிளஸ், அண்ட் இங்க இருக்கிறது இந்த சைடு வந்தா மைனஸ். ஓகே, அப்போ p of x ஈக்குவல் டு x square plus 6x plus 8 whole divided by x cube plus 8 minus 3 divided by x square minus 2x plus 4. சரிடா பசங்களா, what will happen? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா a cube, இது ஒரு கியூப் நம்பர், 8ங்கிறது ஒரு கியூப் நம்பர். சரிங்களா? ஸோ x cube plus 8ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா x plus 2. a cube plus b cube formula a plus b a square minus ab plus b square. சரியா? x square minus ab, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 2x plus b square, that is 4. சரிங்களா? ஓகே, ஸோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ x square plus 6x plus 8 whole divided by x plus 2 into x square minus 2x plus 4. சரியா? மைனஸ் யாரை சப்ராக்ட் பண்ணணும், 3 divided by x square minus 2x plus 4. ஸோ நீ எல்சிஎம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காமனா இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, அது போக இது மட்டும் தான் இல்லை. ஸோ அந்த மட்டும் தான் இந்த சைடு நீங்க மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கும்.
So whole divided by x plus 2 into x. மேல என்ன ஆகும் பசங்களா? x square plus 6x plus 8. ஃபர்ஸ்ட் டேர்ம் சேஞ்ச் இல்லை, இந்த டேர்ம் மட்டும் x plus 2 கூட மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா x square plus 6x plus 8 minus 3x minus 6 whole divided by this denominator. x square term அப்படியே இருக்கு. சரிங்களா? 6x இருக்கு, இங்க minus 3x இருக்கு. ஸோ plus 3x. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்க plus 8, இங்க minus 8 இருக்கு. அப்போ plus 2 divided by x plus 2 into x square minus 2x plus 4. ரைட்டடா பசங்களா? டன். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இவங்களை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ 2 ones are 3. So you can write like x plus 2 into x plus 1 into x plus 2 into x square minus 2x plus 4. So இது cancel. அப்போ x plus 1 divided by x square minus 2x plus 4. This is the final answer. So அப்போ எந்த எக்ஸ்பிரஷன்ஸை யார்கிட்ட இருந்து சப்ராக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு? x plus 1 and divided by x square minus 2x plus 4 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். சரிடா பசங்களா? ஓகே, திஸ் இஸ் வெரி பிக் டேர்ம் தான். ஸோ பார்த்தா அப்படின்னா இதுவே ஒரு பெரிய பாலினாமியல் மாதிரி இருக்கு. ஆனால் இதை ஃபர்ஸ்ட் நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஏன்னா இதுவே ஒரு பெரிய வேரியபிள். ஸோ 1 divided by a minus b minus 2b divided by a square minus b square. என்ன ஆகும்டா பசங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ 1 divided by a minus b ஒரு டேர்ம் minus 2b divided by இதை a plus b into a minus b அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ இது ரெண்டு பேத்துல a minus b காமனாக இருக்கு. அப்போ யார் இல்லை? a plus b மட்டும்தான் இல்லை. ஸோ இப்போ a plus b ஆல மேலே மல்டிபிள் ஆயிருக்கும். minus 2b divided by a minus b into a plus b. சரிங்களா? ஸோ மேலே என்ன ஆகுது? a minus b divided by a minus b into a plus b. ஓகேவா? இதுவும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் 1 by a plus b மட்டும் தான் இருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம கிட்ட கேட்டிருக்கிறதே 1 by a plus b. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஓகே, இதை நம்ம போடலாமாடா பசங்களா? ஸோ 1 divided by ஏங்கிறது என்னது? 2x plus 1 divided by 2x minus 1 plus 2x minus 1 divided by 2x plus 1. ஸோ ஃபைனலி என்ன ஆகும்டா பசங்களா? இவங்க கூடயும் நீங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 2x plus 1 the whole square. 2x plus 1 the whole square. Plus இங்க என்ன ஆகும்? 2x minus 1 the whole square. Whole divided by என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேத்தோட ப்ராடக்ட். ஸோ 2x minus 1 2x plus 1. சரிங்களா? இது ஆக்சுவலி இதுதான் ஆக்சுவல் டிவைட். இந்த டிவைடுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கிறதுனால இது ரெசிப்ரோகேட் ஆகும். சரியா? அப்போ 2x minus 1 into 2x plus 1 whole divided by இது whole square ஃபார்முலா என்ன ஆகும் பசங்களா? 4x square plus 1 plus 2 into 2x which is 4x. அதே மாதிரி இங்க இதே டேர்ம் தான் வரும், ஆனா என்னது minus 4x வரும். கரெக்டா? ஸோ இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க, கம்ப்ளீட்லி கேன்சல். அப்போ 2x minus 1 2x plus 1 whole divided by 8x square plus 2. So when you take 2 as common, காமனா எடுத்துட்டீங்கன்னா 4x square plus 1 வரும், minus 1 வரும். plus 1 தான். ஓகேவா பசங்களா? மற்றபடி எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, வேற ஒன்றும் பண்ண முடியாதுடா பசங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ், கோ வித் தி நெக்ஸ்ட் சம். So we have 6, 7 and 8. இன்னும் 3 sum இருக்கு, முடிச்சிடலாம். ஒரு 10 minutes or 20 minutes we will complete it. Done. இது என்னது? Prove that. We have to prove this. ஆன்சரையுமே அவங்க கொடுத்துட்டாங்க, இது நீங்க கொண்டு வந்தா போதும்ன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பசங்களா, சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? ஒவ்வொரு ப்ராசஸையும் பார்த்து பார்த்து பண்ணணும். வாட் இஸ் ஹியர் லிட்ரலி கிவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a plus b the whole square, அதுக்கப்புறம் plus a minus b the whole square whole divided by a divided b. a divided b. சரியா? ஃபர்ஸ்ட் a plus b the whole square னா என்னது? a square plus 2ab plus b square. Next a square minus 2ab plus b square. Okay, whole divided by இது என்னது? a division b. ஸோ என்னடாப்பா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2a square plus 2b square வரும். whole divided by a divided b. a divided b. கரெக்டா? ஸோ அப்போ இங்க இருக்க b என்ன ஆகும்? மேலே போய் மல்டிபிள் ஆயிக்கும். அப்போ b into, சரியா, b into a, b into a அதை வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன இருக்கு? 2 காமனா கூட எடுத்துக்கலாம். a square plus b square. சரியா? அப்ப அந்த a square plus b square நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட்டாடா பசங்களா? ஸோ உங்களோட b என்னது? what is your b? it is 1 divided by x plus 1. what is your a? your a is x divided by x plus 1 into 2 into a square na இதுதானே a square. so x square divided by x plus 1 the whole square. ரைட்டா பசங்களா? plus b square na 1 square divided by x plus 1 the whole square. இப்போ என்ன ஆகும்? இந்த x plus 1 இந்த x plus 1 cancel ஆயிடும். so which is 1 by x into 2 into, இப்போ denominator same இருக்கு. so x square plus 1 divided by x plus 1 the whole square. சரி பசங்களா, என்ன ப்ரூஃப் பண்ணணும்? 2 into x square plus 1. 2 into x square plus 1. கீழே x into x plus 1 the whole square. கீழே x into x plus 1 the whole square. அவ்வளவுதான், ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரிடா பசங்களா, we've done with the proofing. ஓகேங்களா? so next sum பாருங்களேன். Pari needs 4 hours to complete a work and his friend Yuvan needs 6 hours to complete the same work. How long it will take to complete if they work together? சரிங்களா? இந்த work and time இருக்குல்ல, இந்த work and timeங்கிறது inversely proportional. எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிகம் so இந்த work and timeங்கிறது எப்படி மேம்னா, they are oppositely to each other. how it's work மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லடா பசங்களா. so okay, இப்போ இது எப்படி உங்களுக்கு சொல்றது? இப்போ ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க 4 மணி நேரம் ஆகும். ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க 4 மணி நேரம் ஆகும். கரெக்டா? ஸோ உங்க எல்லாத்தையுமே 1 ஹார்ஸ்ல கணக்கு பண்ண போறேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு பாரி எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? 1 மணி நேரத்துக்கு ஒரு முழு ஒர்க்கை முடிக்கிற அவளுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, அப்போ 1 மணி நேரத்துல 4ல் ஒரு பங்கு தானே அவர் முடிச்சிருப்பாரு. கரெக்டா? ஏன்னா ஃபுல் ஒர்க் முடிக்க 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, அப்போ 1 மணி நேரத்துல காவாசி பங்கு தானே முடிச்சிருப்பாரு. அதை தான் சொல்றோம். ரைட்டா? அப்போ ஒர்க் டன் பை பாரி இன் 1 hour. அப்போ 1 மணி நேரத்துல அவர் எவ்வளவு ஒர்க்கை முடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா 1/4 தான் முடிக்க முடியும். சரிங்களா? 4ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பாரு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இப்போ யுவன் எப்படின்னா, 6 மணி நேரத்துல முழுசா ஒரு ஒர்க் முடிக்க முடியும். அப்போ 1 மணி நேரத்துல அவர் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாரு? 1/6 தான் முடிச்சிருப்பாரு. 1/6. ரைட்டா பசங்களா? இப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு ஒர்க் ஆகும், இவங்க 2 பேருக்கு சேர்த்து எவ்வளவு ஒர்க் ஆகும்ன்றதா क्वेश्चन. ஓகே, how long it will take to complete if they work together? அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு மணி நேரத்துல முடிக்க முடியும்? சரியா?
இப்போ அவங்க சேர்ந்து ஒர்க் பண்றது எனக்கு தெரியாது எவ்வளோன்னு. பட் 1 மணி நேரத்துல அவர் எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கன்னா 1/xன்னு எடுத்துக்கிறேன். டுகெதர் இன் 1 hour 1 மணி நேரத்துல அவர் வந்து 1/x ஒர்க் முடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இவங்க 2 பேரையும் சேர்த்துனா தானே அந்த 1/x. அதாவது 1/4ஐயும் 1/6ஐயும் ஆட் பண்ணாதானே 1/x கிடைச்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 + 4 / 12. 12 தானே LCM. So 3 இங்க 2 / 12 which is equal to 1/x. So அப்ப x will be equal to 12 / 5. சரிங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு மணி நேரத்துல முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2.4 hours. 2.4 hoursல முடிச்சிருப்பாங்க. Together in 2 hours 20 minutes. 2.4 na which is the 4 / 5 into 6 பண்ணுங்க. So 2 hours and 48 minutes. Okay வாடா பசங்களா? Sorry 24. எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 4/5 இல்ல. ஸோ இப்போ எக்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது 2 போயிருமா? ஸோ எக்ஸ் வில் பி 2/5. ஸோ இந்த 2/5 நீங்கள் மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஹார்ஸில் மாற்ற முடியாது. மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணோன்னா into 60 which is 24. அப்போ 2 hours 24 minutes. 2 hours and 24 minutes. Done. Second, last. Inia brought 50 kg of fruits consist of apples and bananas. ஓகேங்களா? இனியா கிட்ட ஆப்பிளும் ஆரஞ்சு பனானாவும் இருக்கு. மொத்தம் 50 கிலோ இருக்கு. She paid twice as much per kg for the apple as they did for the banana. ஓகேங்களா? See, பனானா அதாவது 1 கேஜி 1 கிலோ பனானாக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாரோ அதை விட டபுள் தி அமௌண்ட் வந்து ஆப்பிளுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சரிங்களா? If Inia brought rupees 1800 worth of apples and rupees 600 worth bananas, how many kilos of each fruit she buy? ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா கிலோ பத்தி தான் கேக்குறாங்க. கிலோ பத்தி தானே கேக்குறாங்க. அப்போ let we have x kg of one apple நம்ம கிட்ட x kg இருக்கு and y kg of banana நம்ம கிட்ட இருக்கு. ரைட்டடா பசங்களா? she paid twice. ஓகே இப்போ என்ன லைக் வாட் எவர் விட்டுருங்க. இப்போ இனியா brought ஓகே இதவே முடிச்சுக்கலாம். சரிங்களா? 1 kg of banana 1 kg of banana விலையை விட ஆப்பிளோட விலை அதிகமா இருக்கும். ஆப்பிளோட விலை அதிகமா இருக்கு. ரைட்டா? இப்போ பாருங்க. if இனியா brought rupees 800 ஆப்பிளுக்கு எவ்வளோ அமௌண்ட்? ஆப்பிளுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா ஒன்று சுற்றி வலிச்சு பேச வேண்டாம். சரியா? இப்போ நம்ம கிட்ட மொத்தமா எக்ஸ் ஆப்பிள் இருக்கு. 1 கேஜியோட விலை நம்மளுக்கு தெரியாது. ஸோ we need kilos, right? ஸோ இப்போ மொத்தம் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா 2 பேர்த்தையும் சேர்த்து 50 கிலோ வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒரு கேஜி ஆப்பிளோட விலை வந்து ருபீஸ், அதுவும் எனக்கு தெரியாது, ஏன்னு வச்சுக்கிறேன். அண்ட் 1 கேஜி பனானா எவ்வளோன்னு வச்சுக்கிறேன், ருபீஸ் பின்னு வச்சுக்கிறேன். சரிடா பசங்களா? அப்போ ஆனா இந்த ஏ எப்படி இருக்கும்? பியை விட ட்வைஸ் அதிகமா இருக்கும். அந்த ஏ அண்ட் பிக்கு ரிலேஷன்ஷிப் உனக்கு தெரியும். ஏ வில் பி 2b. பியை விட 2 மடங்கு அதிகமா இருப்பாங்க ஆப்பிளோட விலை. இப்போ இனியா brought 1800 worth of apples அப்படின்னா என்னது? ஸோ மொத்தம் கிலோ வந்து எக்ஸ் கிலோஸ் இருக்கு. 1 கிலோ ஏ ருபீஸ் அப்படின்னா அப்போ ஏஎக்ஸோட அமௌண்ட் தான் 1800. அண்ட் பனானாஸ் by banana is equal to 600. சரிடா பசங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தெரியணும். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் தெரியணும். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கான ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியும். சரி, அப்போ இந்த ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? 2bன்னு போட்டுக்கலாம்.
ஏக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 2b போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ 2b x is equal to 1800 2வும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 900 அப்போ bx is equal to 900 அப்போ x ஓட ரேட் என்னது 900 by b ஓகேவா நெக்ஸ்ட் ஈவனை பொறுத்த வரைக்கும் y பொறுத்த வரைக்கும் 600 by y இவங்க ரெண்டு பேரும் எங்க யூஸ் பண்ண போறீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் சரிங்களா you know x plus y is equal to 50 அப்போ 600 divided by 900 divided by y b plus 600 divided by b equal to 50 b காமனா இருக்க மேல ரெண்டு பேரும் ஆட் பண்ணீங்கன்னா 1500 divided by b equal to 50 0 cancel இது cancel பண்ணீங்கன்னா 30 rupees அப்ப b is equal to 30 ஒரு பனானா வந்து 30 ஒரு பனானா 30 மொத்தம் 600 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு ஒரு 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 பனானாவோட விலை 30 ரூபாய் 600 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அப்ப எவ்வளவு பனானா வாங்கியிருப்பாரு அப்போ y என்னது y will be 30 divided by 600 divided by 30 which is 20 அப்போ பனானா 20 கிலோ வாங்கியிருக்காரு ஆப்பிள் எவ்வளவு கிலோ வாங்கியிருக்காரு see இவரோட ரேட் உனக்கு தெரியும் அது 30 னா இது 60 ஒரு கிலோ 60 ரூபா சரியா அப்ப ஆப்பிள் எவ்வளோ 1800 ரூபா டிவைடட் பை 60 ரூபா 30 கேஜி வாங்கியிருக்காரு ஆப்பிள் மொத்தமா 30 கேஜி அண்ட் பனானா மொத்தமா 20 கேஜி வாங்கியிருக்காங்க ஷேடா பசங்களா so that's it okay this questions ends here right now ஓகேங்களா done ரைட்ரா பசங்களா ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிடுறேன் மறக்காம எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பை எவ்ரிவன்